அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல கண் தெரியாத ஒரு சஹாபி வந்து வீட்டிலே தொழுது கொள்வதற்கு அனுமதி கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. பிறகு அவர் போய்கிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு, உனக்கு பாங்கு சத்தம் கேக்குதா அப்படின்னாங்க. கேக்குதுன்னு அப்ப நீ பள்ளிக்கு வந்துரு என்று சொல்லிவிட்டார்கள். இப்படி இருக்கும் பொழுது பாங்கு சத்தம் கேட்கிற தொலைவில் உள்ளவர்கள் வீட்டில் தொழலாமா அப்படின்னு கேட்கிறார். இந்த பாங்கு சத்தம் கேட்டால் கண்டிப்பாக பள்ளிவாசலுக்கு வரணும் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. முடிந்தால், முடியாதவர்கள் உடல்நிலை சலுகை இல்லாதவர்களுக்கு சலுகை இருக்கிறது. ஆனா இந்த பாங்கு சத்தம் கேட்கிறது என்பது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கேட்கிறது என்பதற்கும் இந்த காலத்தில் கேட்கிறது என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப ஒலிபெருக்கி சாதனங்கள் வழியாக நம்ம சொன்னோம்னு சொன்னா மவுண்ட் ரோட்ல சொல்றத கூட இங்க கேட்க வைக்க முடியும். ஒரு பகுதியில் எங்கேயோ 100 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளதை கூட கேட்க வைக்க முடியும். அது இல்லாத தொலைவை தான் கணக்கு. என்ன கணக்கு என்று சொன்னால், கரண்ட் இல்லாத நேரத்தில், மைக் இல்லாத நேரத்தில், ஏன்னா இது எதுக்காக சொல்றாங்கன்னா தூரத்துக்காக தான் சொல்றாங்க. இந்த பாங்கு சத்தம் கேட்பது என்பது வந்து செல்வதற்கு ஏற்ற ஒரு தூரம் என்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. அப்ப வந்து ஒரு மைக் இல்லாமல் பாங்கு சொன்னோம் என்றால் எவ்வளவு தூரத்துக்கு அது செல்லுமோ, உயரமான இடத்துல மார்க் அடிப்படையில் பாங்கு சொல்வதற்கு அதுக்கான ரூமுக்குள்ள அடைச்சிக்கிட்டு சொல்லக்கூடாது. அது ரூமை தாண்டியே போவாது. மேலே ஏறி உயரமான இடத்தில் நின்று நம்ம ஒரு சத்தம் போட்டு நல்ல உரத்த குரலில் உள்ளவர், பிலால் மாதிரி உரத்த குரலில் உள்ளவரை கொண்டு பாங்கு சொன்னால் எவ்வளவு தூரத்துக்கு கேட்குமோ அவ்வளவு தூரத்தில் உள்ளவர்களாக இருந்தால் என்ன செய்யணும், அவங்க வரணும். அப்படி இல்லாம இந்த ஒலிபெருக்கி சாதனத்தினால்தான் கேட்கணும் என்று இருக்குமையானால் அவங்க கட்டாயம் வரணுங்கிற ஒரு நிலைமை வராது. ஆனால் வந்தா 27 மடங்கு எவ்வளவு தூரத்தில் நீங்க வருகிறீர்களோ அதுக்கு தகுந்தவாறு உங்களுக்கு கூலி இருக்கிறது, பரிசு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜித் நபவிக்கு தூரமா இருக்குங்கிறதுக்காக வேண்டி அருகில் வருவதற்காக சில பேர் முயற்சி பண்ணாங்க. வேணா நீங்க அங்கே இருந்துக்கிறங்க, உங்களுடைய காலடிகள் எல்லாம் அது எண்ணி என்ன செய்யப்படும், உங்களுக்கு துக்தபு ஆகா இருக்கும், அதெல்லாம் ரெக்கார்டு பண்ணப்படும் என்றெல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். கூடுதல் நன்மையை கருதி வரலாமே தவிர கட்டாயம் யார் வரணும் என்று கேட்டால் சாதாரணமான ஒரு பாங்கு ஓசை, கருவிகள் இல்லாத பாங்கு ஓசை எவ்வளவு தொலைவிற்கு கேட்குமோ அந்த தொலைவில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா வரணும். இதான் என்னுடைய விஷயம்.